it is definitely a bold attempt. Okay. விக்கி சரோட அந்த ரொம்ப ரொம்ப வருஷம் கேரி பண்ண ஒரு ப்ராஜெக்ட். Dream. Yes, it's a dream project for him. Futuristic, very out of the box. என்ன சொல்றது, இட்ஸ் நாட் ஈஸி. அந்த மாதிரி நம்ம யோசிக்கலாம், கதை எழுதலாம், ஆனா டு எக்ஸிக்யூட் that kind of a film is not an easy task. Okay. So அவர் அதுக்கு he has the means for it, in the sense அந்த டீம் எல்லாமே ஃபார்ம் பண்ணி அந்த எக்ஸிகியூஷன் லெவலுக்கு கொண்டு வந்திருக்காரு. With young team, எல்லாரும் yeah, with a young team, and amazing, like ஒன்னத்துலயும் அவர் காம்ப்ரமைஸ் பண்ணல. ஸோ அதுவே விஷுவலி இட்ஸ் ஷோன். நான் பார்த்த சில விஷுவல்ஸ் இட்ஸ் லுக்கிங் மைண்ட் ப்ளோயிங். ஒரு தமிழ் படம் மாதிரியே இல்லை, ஒரு இந்தியன் மூவி மாதிரியே இல்லை. பிகாஸ் விஷுவலி இட்ஸ் லைக் டாப் நாச். Ravi Varman has done the camera, Anirudh is doing the music. So I think சினிமாக்கே ஒரு சூப்பர் கான்ட்ரிபியூஷனாக இருக்கும். லெட்ஸ் see. நானுமே ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணுறேன். பிகாஸ் என்னோட கேரக்டருமே ரொம்ப டிஃப்ரெண்ட், வெரி வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் எனிதிங் ஐவ் டன். என்கிட்ட சொன்னார், உன்னை இது வரைக்கும் காமிச்ச மாதிரி அதெல்லாம் உடைக்கணும், அதெல்லாம் எனக்கு வேணாம். ஸோ கொஞ்சம் கிளாமரஸாக, கம்ஃபர்ட் ஜோன்லாம் தாண்டி கொஞ்சம் ஐ வாஸ் நாட் கம்ஃபர்டபுள். இன் த சென்ஸ் லுக் மட்டும் சொல்லலை, த ஹோல். நம்ம இது வரைக்கும் நமக்கு ஒரு டெம்ப்ளேட் இருக்கு, நம்மளே தெரியாம ஒரு டெம்ப்ளேட் வந்துடும். ஆனா ஹி இஸ் வாண்டிங், பிகாஸ் ஃபியூச்சரிஸ்டிக், அப்படி அந்த காலத்துல ஹீரோயின் பேசின மாதிரி பேசினா இட் won't ஒர்க். அண்ட் இதுல நான் செகண்ட் லீடா பண்றேன். ஸோ கிருத்தி ஷெட்டி மாதிரி ஒரு டேலண்டட் ஆக்ட்ரஸ், பிரதீப் மாதிரி ஒரு லக்கி அண்ட் ஹார்ட் ஒர்க்கிங், லைக் யூனோ லைக் பால் ஆஃப் டேலண்ட்ஸ் ரெண்டு பேரும். ஸோ அவங்க கூட யங் பீப்புள். So I'm extremely excited.